இன்னொரு அப்டேட்டும் சொல்லிடுறேன், நுவான் துஷாராக்கு என்ஓசி கிடைக்கல. சன்ரைஸ் வந்து பேட்டிங் வந்து செம்ம ஸ்ட்ராங் இல்லைன்னா சொல்லலாம், பயங்கரமான ஸ்ட்ராங் தான். ஹென்ரி கிளாசன் ஒரு வருஷமா கிரிக்கெட் விளையாடல. அபிஷேக் சர்மாவுமே வேர்ல்டு கப் முன்னாடி இருந்த அபிஷேக் சர்மா வேற, வேர்ல்டு கப்ல இருந்த அபிஷேக் சர்மா வேற. வேர்ல்டு கப்ல ஆன் அண்ட் ஆஃப் நாமளே சொன்னோம், ஒரு மேட்ச் டிராப் ஆயிட்டுல வந்தாரு, 250 தான் அடிச்சாரு. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பயங்கரமா கப் அடிச்சுட்டு வர்றதுனால ஒரு வேள் மோட்டிவேஷன்ல இருப்பாரு. கிசான் கிசான் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கிறாரு. டிராவிஸ் கிட் எப்படி இருக்க போறாரு தெரியல. இப்ப அதான் ஆர்சிபில பாத்தீங்கன்னா இப்ப ஹெசில்வுட்டோட அப்டேட் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு எனக்கு தெரிஞ்சு அவைலபிள் கிடையாது. ரெண்டாம் மேட்ச்ல இருந்தா வரப்போறாரு. அவங்களான ப்ராமினன்ட் பவுலரான யாஸ் தயாலுமே இல்ல. இப்ப அவருக்கு பதிலா மங்கேஷ் யாதவ் எடுத்திருக்காங்க. ஆனா மங்கேஷ் யாதவ் எந்த அளவுக்கு ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆட போறாரு. இந்தியாவோட பெரிய திருவிழாவான ஐபிஎல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. மேட்சே நம்ம ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் சன்ரைசர்ஸ எதிர்கொள்றாங்க. எவன் 300 அடிப்பான்ற பேச்சுல ஆர்சிபிக்கு புது ஓனரே வந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். ப்ரிவியூவோட சேர்த்து ஆர்சிபியோட புது ஓனர், அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், இன்ஜுரி அப்டேட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அதனால நீங்க பார்த்துட்டு கிரிக்கெட் கச்சேரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. புதுசா ஜாயின் பட்டன் ஆட் ஆயிருக்கும், ஜாயின் பண்ணி மெம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப டிலே பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து மேட்ச் நம்பர் 1 ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இனி வரக்கூடிய எல்லா வீடியோலயுமே கடைசியில ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். அது எந்த வீடியோ வேணா இருக்கலாம். அந்த வீடியோக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்களே அதுல ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எக்ஸைட்டிங் பிரைசஸ் இருக்கு, மூவி டிக்கெட்ஸ், அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதனால இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இது மேட்ச் நம்பர் 1ஓட ப்ரிவியூ தான். 300 ஆன் த கார்ட்ஸா, ஏன்னா ரெண்டு டீம்லயுமே பேட்டிங் டெப்தா இருக்கு. பவுலிங் கொஞ்சம் ஸ்லைட்லி வீக்கா இருக்க மாதிரி தோணுது ஃபர்ஸ்ட் மேட்சுக்காக. எப்படி தோணுது உங்களுக்கு? என்ன 300 ஆன் த கார்ட்ஸா இல்லையா? 300 ஆன் த கார்ட்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரில. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு என்ன பிச்சு வரப்போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்துட்டு பேட்டிங் பலமாக இருக்குது, ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆர்சிபி ஸ்லைட்லி ஃபார்மில் இருக்க, சால்ட்லாம் ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் ப்ரூவன் பண்ணுவீங்க தான். விராட் கோலிலாம் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லவே தேவையில்ல. 2 பால் பேட்டில் போட்டுனா அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் 300 தொடர மாதிரி 2 டீம்ல இருக்காங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு பொறுத்தவரை. ஏன்னா ஆர்சிபி கிட்ட எஸ்ஆர்ஹெச்சை விட கொஞ்சம் நல்ல பவுலிங் இருக்க மாதிரி எனக்கு தோணுனால 300 தொடர அளவுலாம் அவ்வளோ மோசமான பவுலிங் கிடையாது. ஹெசல்வுட் கிடையாது. அவருக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபாரினரோ அல்லது இந்தியன் பேசரோடையே தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு 300 கிடையாது. இன்னொரு அப்டேட் ஹெசில்வுட் வந்து கிடையாதுன்னு இல்ல, ஜாயின் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரான்னு இன்னும் டவுட்ஸ் இருக்கு. இன்னும் ஃபிட்டா இருக்குது. ஏன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறது கிடையாது. ஆனா ஜாயின் பண்ணிட்டாரு, ஆர்சிபி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிட்டாரு. மேபி 2வது மேட்ச் இல்ல 3வது மேட்ச்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவார். இன்னொரு அப்டேட்டும் சொல்லிடுறேன், நுவான் துஷாராக்கு என்ஓசி கிடைக்கல. அதனால வேற ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையுமே நாங்க அடுத்து வர வீடியோஸ்ல அப்டேட் பண்றோம். இல்ல லைவ்க்கு வந்தோம்னா லைவ்ல வந்துச்சுன்னா அதுலயும் சொல்றோம். அதனால கண்டினியூவா வீடியோ பாருங்க. சரி, ஓகே தினேஷ், எஸ்ஆர்ஹெச்ல இருந்து ஆரம்பிப்போம். பேட்டிங் எப்படி இருக்கு? எப்படி நீ தினேஷ்னு சொல்லுவ? எஸ்ஆர்ஹெச்சின் தூண், எஸ்ஆர்ஹெச்சின் முட்டு கொடுத்தல், எஸ்ஆர்ஹெச்சின் ஃபேன், வீர் ஃபேன், தமிழ்நாட்டு ரசிகர்கள் மன்ற தலைவர், 10 பேர் வேற கமெண்ட் வேற போடுறாங்க. சிஎஸ்கேவோட கேவலமான ரசிகர் அப்படி இப்படி எதுவும் சொல்லுங்க. ஏன்னா அப்படிதான் தூக்கி போட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க 3 நாளா. தினேஷ் வெளியே பாத்திர பண்ண உடச்சுக்கிறாங்களே. அது கூட இல்ல தினேஷ், உன்னோட நீ எந்த ஊருலாம் கேட்டிருக்காங்க பாத்துருந்துக்கப்பா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். புயலோட போது சிஎஸ்கே ஃபேன்ஸோட மோதாதே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பாத்துலாம். லைவ்ல பாத்துலாம், சிஎஸ்கே மேட்ச் சென்னைக்கு பாத்துலாம். ஃபர்ஸ்ட் ஹெட் டு ஹெட் பாத்துடலாம். எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபிக்கு 25 மேட்ச் விளையாண்டுருக்காங்க 2 டீமுமே. அதுல எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் லீடு, 13 வின்னு, ஆர்சிபி வந்து 11. சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து 8 மேட்ச் விளையாண்டுருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்சிபியும். அதுல வந்து ஆர்சிபி லீடு 5 மேட்ச் வச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க. நம்ம 300 ரன் கான்செப்ட் ஃபர்ஸ்டே சொன்னீங்க, அதுக்கு நான் சொல்றேன். போன வருஷம் பேட்டிங் ஆவரேஜ்
2025 வந்து 141 தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 140.33. அதுக்கு போன வருஷம் சன்ரைஸ் வந்து 287 அடிச்சாங்களா பெங்களூர்ல. அந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 193, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 179. இதுல எந்த வருஷம் எப்படி இருந்த பிச் கொடுக்க போறாங்க நமக்கு என்ன தெரியல. கடைசி ஒரு வருஷமா பெங்களூர் சின்னசாமியில வந்து மேட்சஸ் நடக்கல. பிரஸ் பிச் எப்படி வந்து இயர்லி ஸ்விங் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு வருஷமா விளையாடல, கவர்ல இருந்திருக்கும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை பந்து பயங்கரமா ஸ்விங் ஆகி 120க்கு சன்ரைஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அடிச்சா பச்சா மொட்டை அரைச்சா அது அந்த கண்டிஷன் தான் சன்ரைஸ். 120க்கு ஆல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி நம்ம பயங்கரமான பேட்டிங் லைனப் இருக்கு. SRH இருக்கிற மாதிரியே நீங்க சொன்னீங்க பில் சால்ட் எல்லாம் ஃபார்ம்ல இல்ல. அதேதான் பில் சால்ட் ஃபார்ம்ல இதெல்லாம் ஹென்ரி கிளாசன் ஒரு வருஷமா கிரிக்கெட் பிளேயர்ல வராரு. லைம் லிவிங்ஸ்டன் வந்து டீம்லயே கிடையாது, இங்கிலாந்து டீம்ல கழட்டி விட்டாங்க. அவர் 2 டீமுமே ஓரளவுக்கு சமமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சன்ரைஸ்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சன்ரைஸ் வந்து பேட்டிங் வந்து செம்ம ஸ்ட்ராங், இல்லைன்னா சொல்லலாம் பயங்கரமான ஸ்ட்ராங் தான். ஹென்ரி கிளாசன் ஒரு வருஷமா கிரிக்கெட் பிளேயர்ல, அபிஷேக் சர்மாவுமே வேர்ல்டு கப் முன்னாடி இருந்த அபிஷேக் சர்மா வேற, வேர்ல்டு கப்ல இருந்த அபிஷேக் சர்மா வேற. வேர்ல்டு கப்ல ஆன் அண்ட் ஆஃப் நாமளே சொன்னோம், ஒரு மேட்ச் டிராப் ஆயிட்டுல வந்தாரு, 250 தான் அடிச்சாரு. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பயங்கரமா கப் அடிச்சுட்டு வர்றதுனால ஒரு வேளை மோட்டிவேஷன்ல இருப்பாரு. கிசான் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கிறாரு. டிராவிஸ் ஹெட் எப்படி இருக்க போறான்னு தெரியல. அதே சொன்ன மாதிரி தான் லைம் லிவிங்ஸ்டன் ஆடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா டேவிட் பெயின் வந்து எடுத்திருக்காங்க, இசான் மலிங்கும் ஃபிட்டு. எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வீக்னஸ் 2 ஃபாரின் பேசர்ஸ் போயிட்டு சம்மரன் ரவிச்சந்திரன் ஆடிட்டு இந்தியன் மிடில் ஆர்டர் அப்படி போவாங்களோன்னு எனக்கு தோணுது. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. போன கடைசி 2 வருஷம் SRH பேட்டிங் பார்க்கும்போது செம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்குது. கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது ஒரிங் சைன்ஸ் தான் இருக்கு, பிராங்கா சொல்லணும்னா. இல்லை, நான் அதே சொல்லுவேன், நீ ஆர்சிபியுமே இந்த விஷயத்தில் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க இப்போ மேலே பில் சால்ட்டும் சரி, விராட் கோலி சரி, இவங்களாம் நீ பார்த்துட்டுனா இன்டர்நேஷ்னல்லி அவங்க ஃபிட்டு. நீ அவங்களுக்கு அங்கே தான் அவங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம். இந்த மாதிரி லீகெல்லாம் அவங்க எப்பயுமே ஆடி இருக்காங்க. சால்ட்லாம் நீ இங்கே இன்டர்நேஷ்னல் அவுட் ஆஃப் ஃபார்மாக இருந்திருக்காரு. ஆனால் அந்த மாதிரி சின்ன சின்ன லீகில் வந்துட்டு அவர் போட்டு பொழந்து எடுத்திருக்காரு. நிறையா லீக்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவர் இங்கிலாந்து டீமில் கேவலமாக அவுட் ஆகிட்டு போயிரு 3 டக்கெல்லாம் ஆனார். ஆனால் இந்த மாதிரி லீக்னு வந்தப்போ போட்டு புரட்டி எடுத்தார், ஃபாஸ்டஸ்ட் 50 அடித்தார். அதனால் எனக்கு என்னமோ நம்ம SRH சால்ட் அவுட் ஆஃப் ஃபார்முன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா அவர் டக்குன்னு வந்தாருன்னா மேட்ச் பண்ணி ஆடிடுவாருன்னு தோணுது. நீ இந்த டீம் எனக்கு பொறுத்த வரைக்கும், ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கீழே படிக்கல் தான் ஆடுவாங்க. வெங்கடேஷ் ஐயர் ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஃபார்ம்லேயே இல்லை. ஆனால் அந்த ஆர்சிபி வந்துட்டு பவுலிங் போடுற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. அவரு பவுலிங் போட்டால் என்ன நடக்கும்னு நமக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ஒரு போல்ட் எடுத்தாரு விராட் கோலி, வெங்கடேஸ்வர் அப்படின்னாரு புவனேஸ்வர் குமார் மாதிரி. ஒருவேளை வெங்கடேஸ்வர் ஒரு ப்ராமினெண்டா வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. இல்ல, எனக்கு வெங்கடேஷ் ஐயர் எங்க ஆட வைப்பாங்கன்னே தெரியல. எவ்வளவு நல்லா போடுறாருன்னு தெரியல. இன்கேஸ் நல்லா போட்டாருன்னா படிக்கலுக்கு பதிலா இவர் ஆடினாங்கன்னா ஒரு 2 ஓவர் தள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நல்லா போட்டா மட்டும் சொல்றேன், நல்லா போட்டா படிக்கல் பதிலா ஆடுவாங்க. ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கிடைக்கும்னு பாப்பாங்க. எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் இப்ப நான் ஆர்சிபி டெப்த் சொல்றேன். ஜித்தேஷ் சர்மா, ஜேக்கப் பெத்தல் இப்ப பவுலிங் இல்லாதனால ஜேக்கப் பெத்தல் ஆடுவார் நான் நினைக்கிறேன். ஜேக்கப் பெத்தல், குர்னால் பாண்டியா, ரொமரியோ ஷெஃபர்டு, இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கிறனால இவங்களுக்கு என்ன ரன் கொடுத்தாலும் இந்த ஃபினிஷர் கட்டுப்பாட்டை அடிச்சிருவாங்கங்கிற மாதிரியான ஒரு ஃபினிஷர் லைனப்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச SRH விட இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஓகேங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல ஃபினிஷிங் வச்சிருக்க மாதிரி தோணுது. அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் நானும் ஒத்துக்கிறேன். SRHல போன வருஷம் ஐபிஎல், அதுக்கு போன வருஷம் ஐபிஎல் சொல்லிதான் இந்த பேட்டிங் லைனப் செம்ம ஸ்ட்ராங்கடா பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாம் பேரு பார்க்கும் போது எப்படி இருந்தாலும் ஐபிஎல் அடிச்சிருவாங்கிற மாதிரி இது. இதுல சிவாங் குமார் வராரு, ஹர்ஷ் துபே வராரு, சலீல் அரோரா வராரு, NKR எந்த ஃபார்ம்ல இருக்கிறாரு நமக்கு தெரியும், ஹென்ரி கிளாசனு, லிவிங்ஸ்டன், சமரன் ரவிச்சந்திரன், இவங்க எல்லாம் ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஒரு சில பிளேயர் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு சில பிளேயருக்கு டெபு சீசனா வரப்போகுது. சமரன் ரவிச்சந்திரன், சலீல் அரோரா எப்படி இருக்கும்போது தெரியல. பவுலிங் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபில கொஞ்சம் ஓகேஷா இருக்கிற மாதிரி இது. என்ன நினைக்கிறீங்க? இப்ப அதான் ஆர்சிபில பாத்தீங்கன்னா இப்ப ஹெசில்வுட்டோட அப்டேட் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு எனக்கு தெரிஞ்சு அவைலபிள் கிடையாது. 2ஆம் மேட்ச்ல இருந்தா வரப்போறாரு. அவங்களான ப்ராமினன்ட் பவுலரான யாஸ் தயாலுமே இல்லை. இப்ப அவருக்கு பதிலாக மங்கேஷ் யாதவ் எடுத்திருக்காங்க. ஆனா மங்கேஷ் யாதவ் எந்த அளவுக்கு ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆட போறாரு. அதனால பவுலிங் இருக்கு, புவனேஸ்வர் குமாரும் இருக்காரு, உங்களுக்கு துஷாரா கிடையாது. இப்போ
அதனால அவங்களுமே டஃபிய போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு பவுலிங்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஒரு டஃபிய கொண்டு வருவாங்களோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இன்கேஸ் வேலை செய்யலைன்னா ஒரு இந்தியனுக்கு போயிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா பேட்டிங்ல அவங்களுக்கு டாப் ஆர்டர்ல இருக்கு. பில் சால்ட், விராட் கோலி, ஜேக்கப் பெத்தல் ஆடலினா கூட உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஜித்தேஸ், டிம் டேவிட் ஆடினா இல்ல ஷெஃபர்ட் ஆடுவாரு, உங்களுக்கு குருணால் பாண்டியா, இந்த மாதிரி பேட்டிங் இருக்கனால டஃபியை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு ஒரு ஸ்லைட்டா தோணுது. ஏன்னா பவுலிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. இல்ல இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் ஏன் ஜேக்கப் டஃபி ஆடுவாங்கன்னு சொன்னா, இப்போ மங்கேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆடுறாரு. புவனேஸ்வர் குமார் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஓவர் இல்ல 3 ஓவர் நல்லா போட, 1 ஓவர் 2 ஓவர் அடி வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் ஸ்வப்னில் சிங்குமே அப்படிதான், ஒரு 2 ஓவர் நல்லா போடுவாரு. இப்போ எஸ்ஆர்ஹெச் மாதிரி டிஸ்ட்ராக்டிவ் பேட்டிங் இருக்க இடத்துல யாராவது ஒரு 2-3 பேருக்கு பட்டுருச்சுன்னா 250க்கு மேல ஸ்கோர் போயிடுச்சுன்னு வைங்க, உங்களால அதுக்கப்புறம் நீங்க திருப்பி பேட்டிங் இருந்தாலுமே அடிக்க முடியாதுன்னு தோணுது எனக்கு. இல்ல அதனால நான் டஃபி கூட்டு வந்தா கொஞ்சம் ஸ்லைட் அட்வான்டேஜா இருக்குமோன்னு தான் நான் சொல்லணும். நானும் டஃபியெல்லாம் அதான் யோசிக்கிறேன். டப்பி ஆடுவாங்க. டஃபியில் நான் எடுத்துக்கவே மாட்டேன். அபிஷேக் சர்மா டஃபியை போட்டு பொழந்து எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்ச் இல்லை, நம்ம பார்த்தோம் நியூசிலாந்து சீரீஸில். அதனால் அந்த பிளான் கண்டிப்பாக போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பேசர்ஸ் வச்சுட்டு இன்னும் பேட்டிங் வெங்கடேஷ் ஐயர்லாம் ஆடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் வந்து கேகேல ஒரு வாட்டி ஃபினிஷிங் ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி இறக்கி விட்டு உனக்கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் புவனேஸ்வர் மாதிரி இருந்து என்ன ரன் அடிச்சாலும் திருப்பி அடிக்கலான்னு போகலாங்கிற மாதிரி தான் எனக்கு போவாங்களோன்னு தோணுது. சுயேஷ் சர்மா சூப்பராக போடுவார், புவனேஷ்குமார், ரசீந்தார், அப்புறம் சொப்னில் சிங்கு, ரொமாரியோ ஷெஃபர்டு, குருணால் பாண்டியாலாம் உனக்கு காலிலே போட்டு போயிடுவார். அதனால எனக்கு இந்த லைன்ல தான் போவாங்களான்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இவரெல்லாம் ஆடுவாங்களான்னு எனக்கு மங்கேஷ் யாதவோ அல்லது நீங்க சொல்ற மாதிரி ஜேக்கப் டஃபியோ எடுப்பாங்களா எனக்கு நம்பிக்கை நீங்க இல்லை. ரசிக்தார் ஆடுறதுக்கு, நீ சொன்னது ரசிக்தார் ஆடுறதுக்கு நான் மங்கேஷ் யாதவே ஆடி போயிடுவேன். இல்ல ப்ரூவ் ரசிக்தார் வந்து ஓகே எனக்கு எவ்வளவு புரியுது. ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியல. இல்ல எனக்கு புரியுது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. யாஸ் தயாளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் நான் இன்னும் பார்க்கல. நல்ல சீசன் சொல்றாங்க, பார்ப்போம். ப்ரோ, நீங்க உங்க பிளேயிங் 11ல நீங்க ஜேக்கப் பெத்தல மேல ஆடுறீங்கன்னா ரசிக்தாரையும் ஆடிதான் ஆகணும், மகேஷ் யாதவும் பிளேயிங் 11ல ஆடிதான் ஆகணும். இல்ல நான் தான் சொப்னில் சிங் ஜேக்கப் ஆடிடுவேன்னு பெத்தல சொல்றேன். மேல இல்லைன்னாதான் வந்து கீழே வந்து ஜேக்கப் டஃபி ஆடிட்டு மங்கேஷ் யாதவ் ஆறு ரசிக்தார் சலாம யாரோ ஒருத்தர் ஆட முடியும். இல்ல நீங்க ரொமாரியோ ஷெஃபர்ட ஒரு ப்ராமினன்டான பவுலரா நம்பி ஒரு தேர்ட் பவுலிங் ஆப்ஷனா நம்பி போனீங்கன்னா கண்டிப்பா அடி வாங்கிடுவாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரு வாங்குவார், போன வேர்ல்டு இல்லைன்னா கப்ல 5 சொல்லல. விக்கெட் எடுத்தது வேற. இல்ல நான் இப்பயுமே சொல்ல அடி வாங்குவார், நான் இல்லைலாம் சொல்லல. இப்ப பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ணிடணும், வேற வழியே இல்லை. இப்ப உங்களை எசல்வுட் மாதிரி ஒரு 4 ஓவர் காணாம போயிடும், 16 ஓவர்ல தான் நீங்க அடிக்கணும்னா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் என்ன ரிஸ்க் எல்லாம் எடுப்பேன். ஆனா இப்ப இருக்கிறத வச்சு 20 ஓவர்ல வச்சு ஒரு 230 கொடுக்க என்னால மடக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப 3 லெஃப்ட் ஹேண்டர் மேல இருக்கனால எனக்கு இப்ப டக்குன்னு ஒரு டவுட் வருது, சொப்னில் சிங்கே ஆடுவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால பார்க்கலாம், ஓரளவு மேனேஜ் பண்ணுவாங்க. மேபி மங்கேஷ் யாதவ் ஆட வாய்ப்பு, நீங்க சொல்ற மாதிரி சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்றீங்க, பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்க கூட இப்ப ஆர்சிபி பவுலிங் பத்தி பேசுறீங்க. ஏதாவது 20 ஓவர் இது பண்றதுக்கு பவுலிங் இருக்கு. எஸ்ஆர்ஹெச்ல என்ன பண்ணலாம்? 20 ஓவர் யார் போடுவா? இந்த இஷான் மலிங்கா பிட்டு, டேவிட் பெயின் வந்துட்டாரு. 2 இஷான் மல்லிகா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவைலபிளா? அவைலபிள் தான். அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, லைம் லிவிங்ஸ்டனை வேணாம், 2 ஃபாரின் பவுலர்ஸோட போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஹர்ஷல் பட்டேலையும் சிவம் குமாரையும் ஆடிட்டு சிவம் குமார், ஹர்ஷ் துபே இப்படி இந்த 6 பவுலிங்கோட போவாங்களா? இல்ல நான் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்றேன் லிவிங்ஸ்டன் ஆடிட்டு இஷான் மலிங்காவோட மட்டும் போயிட்டு இந்தியன் பேசர்ஸ் அந்த ஓம்கார் டம்ப்ளே அது மாதிரி பிரஃபுல் குண்டே இது மாதிரி பவுலர்ஸோட போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என்னோட பவுலிங் காம்பினேஷன் சொல்றேன் பாரு. இஷான் மலிங்கா 4 ஓவர், ஹர்ஷ் துபே 4 ஓவர் 8, அப்புறமேட்டுக்கு வந்து சிவம் குமார் 4 ஓவர் 12 ஆச்சு. அப்புறமேட்டுக்கு வந்து அந்த இவரு அந்த டேவிட் பெயின் எடுத்துருக்காங்க. அவரு ஆடனா அவரும் ஸ்லாஷ் ஒரு இந்தியன் பேசர் நான் போட்டுக்கிறேன். சிவமாவியோ இல்ல வந்து பிரபுல் ஹிண்டேவ் அது மாதிரி யாரோ ஒருத்தர் போட்டு 4 ஓவர். ஏன்னா லிவிங்ஸ்டன் ஆடினாங்கன்னா கீழே டேவிட் பெயின் ஆட முடியாது. யாரோ ஒருத்தர் 4 ஓவர்னு வச்சுட்டா கூட ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர், எக்ஸ்ட்ரா 4 ஓவர் நம்ம கிட்ட நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட இருக்கு. எப்படியுமே 20 ஓவர் கவர் ஆயிருது, நம்ம கவலைப்பட தேவையில்ல சன்ரைஸ் கிட்ட இருந்து. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பயங்கரமான எக்ஸ்பர்டா இருக்குது. 4 ஓவர் கொடுத்துறாரு அவரு, யாரோ ஒரு அடி வேணாலும் ஓவர் கொடுத்துறாரு. இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல நிதிஷ்குமார் தான் ஓபன் பண்ணாரு பவுலிங். ஆமா, பவுலிங் ஓபன் பண்ணி இஷான் கிஷன் விக்கெட்லாம் எடுத்தாரு. மெய்டன் பிளஸ் இஷான் கிஷன் விக்கெட் எடுத்தாரு அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல. அதனால ப்ராமினென்ட்டா நிதிஷ்குமாருக்கு 2-3 ஓவர் போவாங்கன்னு தோணுது எனக்கு. இல்ல நான் எப்படி எந்த காம்பினேஷன்ல போறாங்கிறதா பொறுத்து. லிவிங்ஸ்டன் ஆடிட்டு கீழே எனக்கு ஒரு ஃபாரின் பவுலரோட கம்மிங்ஸ் வந்துட்டாருன்னா கண்டிப்பா லிவிங்ஸ்டன் ஆட மாட்டாரு.
கம்மின்ஸ் வராதவர்களும் லிவிங்ஸ்டன் ஆடனா ஒரு ஃபாரின் பவுலரு. லிவிங்ஸ்டன் ஆடாம நான் சம்ரன்யோ இல்ல அடிக்கத்தையோ வச்சு போயிட்டு எனக்கு கீழே வந்து 2 ஃபாரின் பவுலர் வச்சிடலாம். பவுலிங்கை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கறது எஸ்ஆர்ஹெச் நாளைக்கு தான் தெரியாது எப்படி பண்ண போறாங்கன்னு. இல்ல நான் சொல்றேன் பவுலிங் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நான் சொல்றேன். இல்ல பேட் கமின்ஸ் வந்து உங்க பவுலிங் ஓரளவு ஸ்ட்ரென்தன் ஆன மாதிரி தான், அவர் கைடன்ஸ்ல எல்லாம் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்ற மாதிரி சிவம்குமார்லாம் ஆடுவாங்களா எனக்கு என்ன தெரியல. நீ பார்த்த நல்லா போட்டிருக்காருன்னா சொல்ற இதுல ப்ராக்டிக்ஸ்லாம் நான் இப்படி போயிடுவேன். நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனாகட்டு, ஈசன் மலிங்கா அந்த மாதிரி போயிட்டு நீ சொல்ற ஒரு ஆல்ரவுண்டரு அந்த மேலே உனக்கு பிரைடன் கிராஸ்லாம் இருக்காது. பிரைடன் கிராஸ்லாம் நல்லா போட்டிருக்காரு. நான் பெயினி நம்புறதுக்கு பிரைடன் கிராஸ் உனக்கு பேட்டிங்கும் தருவாரு பவுலிங்கும் தருவாரு. நான் அப்படி ஆடிட்டு போயிடுவேன். பிரைடன் கிராஸ் வந்து நியூ பால் போடுவாரு. டெத் ஓவர்ல பயங்கரமா அடிவாங்க. அதான் பிரச்சனை. டெத் ஓவர் போறதுக்கு ஆள் வேணும். அது ஒண்ணுமே கமிந்து மண்டிஸ் ட்ரை பண்ணாங்க, வாய்ப்பே கிடையாது. எங்க எடுத்துட்டு வருவான் வாய்ப்பு கிடையாது. இல்ல நான் இப்படிதான் போவனே ஒழிய ஜீசன் அன்சாரி கூட நான் ஒத்துக்கிறேன். சிவம்குமார் ஆடுவாங்க 3 பேர்த்துல 2 பேர் கன்ஃபார்ம் ஆடிடுவாங்க. அர்ஷ்டுபே கன்ஃபார்ம். சிவம்குமாரா இல்ல சீசன் அன்சாரி 2 பேர்த்துல யாரும் ஒருத்தர் ஆடிட்டு ஸ்பின்னர் பிரச்சனை கிடையாது. பாஸ்ட் பவுலிங்ல ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒருத்தர் கன்ஃபார்ம், இசான் மலியா ஒருத்தர் கன்ஃபார்ம். இன்னும் ஒருத்தர் யாரு இந்த டேவிட் பெயின் ஆனா மேல லிவிங்ஸ்டன் ஆட முடியாது. லிவிங்ஸ்டனுக்கு பதில டேவிட் பெயின் ஆடலாம். இது மாதிரி யாரோ ஒருத்தர் இந்தியன் பேசர் அப்படி அந்த காம்பினேஷன் வரும். விக்சன் பெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன் வரும். நம்ம சன்ரைஸ் பவுலிங் பத்தி ஓவரா பேசிட்டோம். ஆர்சிபி வந்து என்னோட பிளேயிங் லெவன், அதாவது நம்ம கிரிக்கெட் கட்சியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா பில் சால்ட், விராட் கோலி, 1 டவுன்ல வந்து படிக்கல் இல்ல வெங்கடேஷ் ஐயர், 4வது வந்து டிப் டேவிட், 5 கேப்டன் ரஜத் படிதார், 6 ஜித்தேஷ் சர்மா, 7 வந்து ருமரே செப்பட்டி, 8 வந்து குருணால் பாண்டியா, 9 வந்து புவனேஸ்வர் குமார், 10 வந்து மங்கேஷ் யாதவ், 11 வந்து ஜேக்கப் டஃபி, இம்பாக்ட் பிளேயர் வந்து சுயா சர்மா. இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா ஜேக்கப் டஃபிக்கு பதிலாக ரசிக் தாரியோ அவர் சொல்ற மாதிரி சொப்னல் சிங்கா போட்டு மேல வந்து அந்த வெங்கடேஸ்வர் ஸ்லாஷ் டேவிட் படிக்கல் பிளேஸ்ல வந்து ஜேக்கப் பேத்தல் ஆடலாம். பேட்டிங் எப்படி ஸ்ட்ராங் பண்றாங்க அது மாதிரி. சன்ரைஸ் பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டோம்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கிட்டு, இசான் கிசான் கேப்டனு, 4வது இடத்துல வந்து ஹென்ரி கிளாசனு, 5ல வந்து லைம் லிவிங்ஸ்டன். இப்ப இதுக்கு நான் இன்னொரு பிளேயிங் லெவன் சொல்றேன். லைம் லிவிங்ஸ்டன், 6ல வந்து சலீல் அரோரா, 7ல வந்து என்கேஆர், 8ல வந்து சிவம்குமார், 9 வந்து ஹர்ஷ் டூபே, 10 வந்து இசான் மலியா, 11 வந்து ஹர்ஷல் பட்டேல். இம்பாக்ட் பிளேயரா வந்து ப்ரொஃபல் ஹிண்டே, சிவம் மாபி, யாரோ ஒருத்தர் ஓம்கார் டாம்லே, சஹிப் ஹுசேன் யாரோ ஒருத்தர். இன்னொரு பிளேயிங் லெவன் எப்படின்னா இசான் மலிங்கா வந்து ஒண்ணு, இந்த டேவிட் பெயின் இன்னொரு ஃபாரின் பாஸ் பவுலரா போட்டு அந்த 5வது இடத்துல வந்து லைம் லிவிங்ஸ்டன் பேர் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து சமரன் ரவிச்சந்திரனோ இல்ல அனிகேத் வருமாவே இந்தியன் பேட்ஸ்மேனா போட்டுட்டு 2 ஃபாரின் பாஸ் பவுலரா போறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அந்த பிளேயிங் லெவன் ஒண்ணு. இந்த 2 பிளேயிங் லெவன் தான் மேக்சிமம் 2 டீமுமே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் 2 டீமுமே 2 பிளேயிங் லெவன் சொல்லியிருக்கேன். மேல பெத்தலு, கீழே வந்து இந்தியன் பேசரு. இதே மாதிரி இதுல வந்து மேல வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டன் இடத்துல கீழே ஃபாரின் பாஸ் பவுலரு. அது மாதிரி 2 பிளேயிங் லெவன் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து பிளேயிங் 12 சொல்லியிருக்கேன். இப்ப வந்து 2 டீம்லயுமே யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க? பேட்டிங்ல ஒருத்தர், பவுலிங்ல ஒருத்தர் சொல்லுங்க. இதுல என்ன சந்தேகம்? கிங் கோலி தான் பேட்டிங்ல. பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு சுயா சர்மா எனக்கு இன்னுமே கண்ணா இருக்கு. இந்த வருஷம் இந்தியா டீம்ல டெபு ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் நல்லா போடுவாருன்னு நினைக்கிறேன். நானே ஃபர்ஸ்ட் கேகேல போடும்போது என்ன சும்மா போட்டுட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா உண்மையாலுமே அந்த பையன் நல்லா போடுறான். குர்னால் பாண்டியா மேல ஒரு கண்ணு இருக்கலாம், ஆனா எனக்கு என்னமோ சுயா சர்மா நல்லா போடுவான்னு தோணுது. எஸ்ஆர்ஹெச் வந்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கடைசியாக 50 அடிச்சதும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு நம்புகிறேன். அபிஷேக் சர்மா ஒரு கண்ணு வைக்கிறேன், அவர் மேலே அடிப்பாரு. பவுலிங்கில் நான் இவ்வளோ இது பேசுறதுனால நான் வந்து ஈசான் மலிங்கா என்ன தான் பண்ண போகிறேன்னு நான் பார்க்கணும். போன வருஷத்துலேருந்து சொல்கிறேன், நான் போட்டிருக்காரு இல்லைன்னு சொல்லல, இந்த வருஷம் அவர் என்ன பண்ண போகிறான்னு நான் பார்க்கணும். அதனால ஈசான் மலிங்கா நான் பார்க்கணும்னு சொல்கிறேன். சரி, எனக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ல இஷான் கிஷன் பேட்டிங்ல நல்லா பண்ணுவார்னு தோணுது. ஏன்னா கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, அது இல்லாம ஃபார்ம்லயும் வராரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல எனக்கு இஷான் மலிங்கா நல்லா பண்ணணும், ஏன்னா பண்ணாதான் அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட சீசன் லாங்கா இருக்கும். அது இல்லாம இந்தியன் பேசர்ஸ் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா இந்த ரீசன் அன்சாரி ஸ்பின்னரோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணா பெட்டரா இருக்கும். எனக்கு அந்த பவுலிங்ல யார் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு இன்னும் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு 2வது மேட்ச்ல சொல்றேன். பேட்டிங்ல நான் சொல்லிட்டேன் ப்ராமினென்ட்டா இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்சிபில
மங்கேஷ் யாதவ் கண்டிப்பா ஆடுவாங்கன்னு தோணுது. ஆடினா அவரு கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. பேட்டிங்ல கோலி கோலி இல்லைன்னா படிக்கல் ஆடினாங்க. படிக்கல் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஆடுவாங்க நல்லா. சரி, ஓகே. என்னோட இது வந்து பேட்டிங்ல வந்து டிராவிஸ் கிட்டோட போற சன்ரைஸ்ல, பவுலிங்ல வந்து நீங்க 2 பேருமே சிவகுமாரோட வந்து பவுலிங்க பார்த்திருக்க மாட்டீங்க அதிகமா. நான் பார்த்திருக்கேன். அந்த நம்பிக்கையில போறேன். சிவகுமார ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து எப்படி டேக்கிள் பண்றதுன்னே தெரியாத மாரி ஒரு நிலைமை நாளைக்கு வரப்போகுது. அவரோட போறேன். ஆர்சிபி வந்து எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து விராட் கோலி பயங்கரமா அடிக்க போறாருன்னு தோணுது. அப்புறமேட்டுக்கு வந்து பவுலிங்ல வந்து ஆர்சிபில வந்து நான் புவியோட போறேன். பவர் பிளேல எப்பயுமே ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. புவனேஸ்வர் குமார் ஆல் டைம் லெஜெண்ட் அவரோட போறேன். சரி, வின்னிங் பெர்சன்டேஜ் சொல்லுங்க. யார் ஜெயிக்க போறாங்க? எஸ்ஆர்ஹெச். சாரி எஸ்ஆர்ஹெச். ஆர்சிபி விராட் கோலி ஆர்சிபி தான் வின் பண்ணோம். ஏன்னா ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ் இருக்கும். எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரியும் பேட் கமின்ஸ் வந்து ஒரு வின்னிங் ஃபார்முக்கு திரும்புவாங்க தெரியும். இஷான் கிஷன் கேப்டன்சி குறை சொல்லல. நீங்கள் டீமில் அந்த பவுலிங் பேட் கமின்ஸ் கேப்டனாக சொல்ல பவுலிங் வேணும். அதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறனால நான் ஆர்சிபிக்கு போகிறேன். நான் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பேட்டிங் ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுது. வாய்ப்பு அதனால பாப்போம். சரி, ஓகே. ஐயோ, பிரிடிக்ஷன் தானே ப்ரோ. பிரிடிக்ஷன் நீ யார் ப்ரோ, சொன்னாலும் அடிக்கணும். நான் ஆர்சிபியோட போறேன். சத்தா பாயிண்ட் பர்சன்டேஜ் சொல்லிடுறேன். 50.5, 9 to 49.5 சன்ரைஸ். எனக்கு என்னமோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அந்த ஒரு காரணத்துக்கோசரம் ஆர்சிபி பக்கம் நான் போறேன். 2 பேர் கூட மாறுபட்டு சன்ரைசர்ஸ் சப்போர்ட் பண்றேன் நான் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச். நான் வந்து பிராண்டடா ஆர்சிபி போல. ஆர்சிபி ஹோம் கிரவுண்டுங்கிறதால அந்த 0.5% சொல்றேன். ஐபிஎல் எப்பயுமே முக்காவாசி மேட்ச் ஹோம் கிரவுண்ட் டீம் தான் ஜெயிக்கும். அதனால சொல்றேன் ஹோம் கிரவுண்ட் டீமோட போற ஆர்சிபி. இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அதிரடியான டீம்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்தோடனே வின் பண்ணுவாங்கிற டவுட் தான். செட் ஆகணும், ஒரு 2 மேட்ச் செட் ஆகி தான் அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. ஆனா இந்த மேட்ச் அடிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்திருப்பீங்க. எல்லாத்துக்குமே எங்களோட பிளேயிங் லெவன்ஸ் யார் ஜெயிப்பா எல்லாமே சொல்லியிருப்போம். உங்களுக்கு ஏதாவது இதுல ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்கன்றதுனா கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி இந்த எல்லா வீடியோலயும் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோல என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராப்பர் 12 மேன் பிளேயிங் 11 இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து 12 பிளேயிங் 11 போடணும். இந்த வந்து ஹெட்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு இன்னொரு பேர் எழுதுறது அந்த வேலையே இருக்கக்கூடாது. 12னா 12 அது மாதிரி கரெக்டா யார் ஆடுவாங்கன்னு போட்டீங்கன்னா அந்த அந்த பிளேயிங் 11 நாளைக்கு மேட்சோட ஓகே ஆயிடுச்சு 100%னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங் கிஃப்ட் இருக்கு. அது மூவி டிக்கெட்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது நாங்க சொல்றோம். ஆனா கரெக்டான 12 மேன் ஸ்குவாட் போடணும். அதனால அது மறக்காம போடுங்க. நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் எல்லாத்துக்குமே நன்றி. வீடியோ முழுசா பார்த்துப்பீங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை வந்து நாங்கள் ரிவ்யூவில் சொல்லிடுவோம். யார் யார் இது பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதையும் நாங்கள் இது பண்ணிடுறோம். சரி, ஓகே, பாய். எல்லாத்துக்கும் ரிவ்யூல வந்து ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.